ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லவ் ஸ்டோரி 2.0. நான் உங்கள் அர்ச்சனா பேசுகிறேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்க்கும்போது அனு அவங்க அம்மா கூட அங்கேருந்து கிளம்புறா அண்ட் ரொம்பவே ஃபீலிங்கோடு போகிறா. மது அவகிட்ட பேசணுன்னு ட்ரை பண்ணுறா, பட் அவளால் முடியல. ஆக்சுவலி அவளுக்கு தெரியவே இல்லை அதுதான் லாஸ்ட் டைம் அனுவை மீட் பண்ண போகிறது அப்படின்னு. பட் அவளால் இந்த பிரிவை தாங்கவே முடியல. விண்டோ சைட் நின்றுட்டு அழுறா. அண்ட் அவங்க அம்மா நாக் பண்ணுறாங்க மது அப்படின்னு. உடனே அவள் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அண்ட் அவளுக்கு ரொம்ப கோவம் வருது அவன் மேலேயே. பிகாஸ் கூட இருக்கும்போதே என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலன்ற விஷயத்தால் அவள் ரொம்பவே அப்செட்டாக இருக்கா. அண்ட் திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம மதுவோட யூஸ்வலான பழக்கம், கோபம் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை பொருளில் மேலே காமிக்கிறது தான். அண்ட் வெளியிலேருந்து மதுவோட அம்மா நாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக தெரியுது. பிகாஸ் மது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஒரு பர்சன் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட பிஹேவியர் என்ன, எல்லாமே அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி நடந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியுது. சம்திங் மது கூட நடந்துகிட்ருக்கு. அண்ட் அனு போயிட்டா. இதனால் மது எவ்வளோ அஃபெக்ட் ஆவான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து பார்க்குறாங்க, பயப்படுறாங்க, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல அப்படின்னு. அண்ட் உள்ளே போயிட்டு வாஷ்ரூம்லேயும் நாக் பண்ணுறாங்க. மது குரல் கொடுக்க, ஆமாம் 1 செகண்ட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வரா. அண்ட் மதுவோட அம்மா சொல்கிறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. மதுவோட அம்மா சொல்கிறாங்க, ஐ நோ அனு இல்லாமல் உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். பட் டோன்ட் வரி, அவங்க சீக்கிரமாகவே வந்துடுவாங்க, அவங்க அம்மா சொல்லிட்டு தானே போயிருக்காங்க, டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவளை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. கொஞ்சம் ரொம்பவே அப்செட்டாக இருக்கா. ஸோ சரியாக சாப்பிட முடியல. கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றா. பட் அவங்க அம்மாவுக்கும் நல்லாவே புரியுது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா மது ரூம்குள்ளே வந்துடுறா. அவளால் தூங்கவே முடியல. அவள் யோசிக்கிறா, நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும், கார்த்திகை மீட் பண்ணணும், என்ன நடந்துச்சு, என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அனு ஏன் இவ்வளோ பயந்து, அவங்க வீட்டில் எல்லாருமே பயந்து அவளை எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறா. பட் அவளுக்கு வந்து இதெல்லாம் எப்போ சால்வ் ஆகும்னு தெரியல. ரொம்பவே அப்செட்டாக இருக்கா. அந்த நைட் எப்படி போகும்னு தெரியல, காலையில் எப்போ வரும்னு தெரியல. அந்த நம்ம ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணும்போது அது ரொம்ப லென்த்தாக தெரியும். அதே மாதிரி தான் அந்த மார்னிங்காக அவள் ரொம்பவே வெயிட் பண்ணுறா. அவளால் தூங்க முடியல. கொஞ்சம் கூட அவள் கண்ணை மூடல. பிகாஸ் அவளுக்கு கண்ணை மூடும்போது அண்ணோட ஞாபகம் தான் வருது. அவள் இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பா, சாப்பிட்டாளா இல்லையா, அண்ட் என்னை பற்றி யோசிச்சிருப்பாளா, அவள் இல்லாமல் என்னோடய லைஃப் என்ன ஆகும், நான் இல்லாமல் அவள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற சில விஷயம்லாம் அவன் மைண்டில் போயிட்டுருக்கு. ஐ டோன்ட் நோ அவள் ஏன் இப்படி யோசிக்கிறான்னு. அவளே ரொம்ப அப்செட் பண்ணிக்கிறா அவளை. அண்ட் காலையிலையும் ஆகுது. உடனே என்ன பண்ணுறா, ஒரு 8 o'clock ஆகுது. ஃபோன் பண்ணுறா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. சிஸ்டமில் சர்ச் பண்ணுறா. அதோட கால் சென்டர் நம்பர் ஃபோன் பண்ணி ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணுறா. அண்ட் கேட்குறா, ஹலோ குட் மார்னிங் மேடம் அப்படின்னு ரிசப்ஷனில் கேட்குறாங்க. அண்ட் மது சொல்கிறா, குட் மார்னிங் மேம், ஆக்சுவலி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. மது சொல்கிறா, மேம் அங்கே ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்க, நேம் கார்த்திக் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறா. ஸோ இந்த பர்சன் இன்னும் அங்கே இருக்காங்களா, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களா இல்லை இருக்காங்களான்னு கேட்குறா. பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் சொல்கிறாங்க, ஆக்சுவலி மேம் அவங்க நேற்று டிஸ்சார்ஜ் பில்லாம் பே பண்ணிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆனதால் அவங்க அப்பா இங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. 2-3 டேஸில் வந்து அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆவாங்க. நீங்கள் மேம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேம், நான் அவங்களோட ஃப்ரெண்ட் தான், மீட் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. அண்ட் மதுவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே போகணும் அண்ட் கார்த்திக்கிட்ட பேசணும், என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும், என்ன ஹிஸ்ட்ரி, உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே நர்வஸாக இருக்கா. அண்ட் உடனே அவளோட பர்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறா. அப்போ பார்த்திங்கன்னா மதுவோட அம்மா பார்க்குறாங்க. மதுவோட அம்மா கேட்குறாங்க, மது எங்கே போகிற அப்படின்னு. மது சொல்கிறா, அம்மா 1 செகண்ட் நான் வந்துடுறேன், ஒரு 1/2 an hourல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. அண்ட் சடனாக யோசிக்கிறா, நோ அம்மா உங்களோட கார் கீ கொடுங்க அப்படின்றா. மதுவோட அம்மா, என்ன கார் கீயா, என்ன கேட்குற அப்படின்றாங்க. அம்மா ப்ளீஸ் உங்களோட கார் கீ கொடுங்க அப்படின்றா. மது, கார் கீ உனக்கு எதுக்கு, காரோட கீ வச்சு நீ என்ன பண்ண போகிற
அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ் கொடுங்க, எனக்கு எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும், நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகணும், ப்ளீஸ் எனக்கு கொடுங்க அப்படின்றா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மதுவுக்கு கார் ஓட்ட வரும், பட் ப்ராப்பராக கிடையாது. எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும், எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணணுன்றது மட்டும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதை வச்சு அங்கே போகணுன்னு நினைக்கிறா. பிகாஸ் டாக்ஸினால் லேட் ஆகும், டாக்ஸி வருமா பிடிக்கணும், இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கார் கீ கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. பட் அவங்க அம்மா சொல்கிறாங்க, மது ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு, ஒரு 5 minutes என் கூட உட்கார் அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி இழுத்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. அண்ட் கேட்குறாங்க, இங்கே பாரு மது, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ சொல்லு, நான் உன்னோட அம்மா, நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சால்வ் பண்ணுறேன், என்ன எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ் எனக்கு தெரியலம்மா, எனக்கு ப்ளீஸ் கார் கீ கொடுங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், நான் போகணும் அப்படின்றா. அண்ட் மதோட அம்மா சொல்கிறாங்க, ஐ நோ அனு இல்லாமல் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். அண்ட் டோன்ட் வரி, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க 2-3 டேஸில் வந்துடுவாங்கன்னு. அதுக்கு மீறியும் அவங்க வரலன்னா நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம சர்ச் பண்ணலாம், என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், ஓகே, டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மதோட தலையில் கை வச்சு, இட்ஸ் ஓகேடா, அவள் ஏதோ அவங்க வீட்டில் ஏதோ சம்திங் எமர்ஜென்சியாக தான் போயிருக்கா, உனக்கு தெரியும்ல. பட் மதுவுக்கு நடந்த விஷயம்லாம் பாதி தெரியும், பட் எதனால் அவள் அங்கேருந்து ஓடினான்னு தெரியல, எதனால் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரில, இதெல்லாம் மதோட அம்மாக்கிட்டேயும் சொல்லலை. ஸோ அவள் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கா. அண்ட் இப்போ அவளுக்கு ஒருத்தர் தேவை, அது அவங்க அம்மா ரொம்பவே அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் அவளை ரொம்பவே கன்சோல் பண்ணுறாங்க, ரொம்ப பாசமாக அவள் கூட பேசுகிறாங்க. சொல்கிறாங்க, இங்கே பாரு, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், டோன்ட் வரி, நான் ஏதாச்சும் நான் பண்ணுறேன், ஓகே, டோன்ட் வரி, இப்போ கொஞ்சம் டைம் கொடு, ஓகே, அவங்க அம்மா அப்பா வருவாங்க, நம்ம பார்க்கலாம், வரலன்னா நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம், நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மது உடனே ரொம்ப அழுகுறா. அண்ட் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா சாரி அம்மா, ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் சம்ஒன், அம்மா ஐ ரியலி மிஸ் அனு, ஐ டோன்ட் நோ, என்னால் இருக்க முடியாதும்மா, அவள் என்ன ஆனான்னு தெரியல, அவளுக்கு ஏதோ பிரச்சனைமா அப்படின்னு ரொம்பவே அழுறா. அண்ட் அவங்க அம்மாவும் இது நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்து கூட இருக்காங்க. அண்ட் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் தெரியும். அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சண்டை போட்டுப்பாங்க, மறுபடியும் பேச்சப் ஆகிடுவாங்க, எல்லாமே தெரியும். ஸோ அவங்களுக்கும் இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அனு அவங்களும் ஒரு பொண்ணாக பார்க்குறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளால் முடியும் அப்படின்னு யோசிச்சு மதுவுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. மதுவோட அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களோட அப்பா வரமாட்டார், ஸோ நீ என்னோடய ரூமில் படுத்துக்கோ, என் கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மதுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவளை தன் பக்கத்தில் படுத்துக்க வைக்கிறாங்க. அண்ட் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. அவளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. லைக் நம்ம சின்ன குழந்தைங்கள அம்மா நமக்கு சொல்லி தர மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ரொம்ப பாசமாக அவளை தலையில் கை வச்சு அவளை தடவி கொடுத்து அண்ட் ரொம்பவே கேரிங்காக அவளை தூங்க வைக்கிறாங்க. அவங்களும் கொஞ்ச நேரம் தூங்குறாங்க, பிகாஸ் ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க. மது பார்த்திங்கன்னா தூங்கிடுறா. அப்புறம் சடனாக கண்ணை முழிக்கிறா. ஆக்சுவலி அவள் தூங்கலை, அவள் பிளான் பண்ணியிருக்கா அம்மாவை தூங்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணுன்னு. பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை ரொம்பவே லவ் பண்ணுறா. பட் ஒரு விதத்தில் அணுவை கண்டுபிடிக்கணும். அணு எங்கே போனான்னு தெரியல. அவள் இல்லாமல் மதுவோட லைஃபே இல்லை. ஸோ மது இந்த முடிவு எடுக்கிறா அண்ட் எழுந்திருக்கிறா. ஒரு நோட் பேட் இருக்குது, அதில் எழுதுகிறா, ஐ எம் சாரி அம்மா, ஐ எம் ரியலி சாரி, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எழுதி அங்கே பக்கத்தில் டேபிளில் கிளாஸ்க்கு கீழே வச்சிட்றா. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டோர் இருக்குது, ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து கார் கீஸ் எடுத்துக்கிறா. அண்ட் அவங்க அம்மாவை பார்க்குறா. அவங்கள பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கேரிங்காக இருக்குது அவங்க அம்மாவை. பிகாஸ் அப்படி ஒரு பர்சன் வந்து நம்ம யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. லைஃப்பில் யார் வேணால் ரீப்ளேஸ் ஆவாங்க, நம்ம அம்மா நோ, நெவர். அதுவும் ரொம்ப கேரிங்கான, நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்கிறவங்க, நம்மளை பிடிச்சவங்க. எப்படி சொல்கிறது, நம்ம தப்பு பண்ணாலும் நம்மளை திட்டிட்டு குழந்தையாக நம்மளை ஏற்றுக்கிறவங்க தான் நம்ம அம்மா. ஸோ அந்த இடத்துல மது அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறா. அண்ட் அவங்க பேச்சை கேட்காம போகிறதுக்கு சாரி கேட்குறா. அண்ட் அவங்களோட ஃபோர்ஹெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு
ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வின்டர் சீசன், கொஞ்சம் குளிர் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெளில போகும்போது ஒரு ஸ்வெட்டர் போட்டுட்டு மது பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு காரில் ஏறி உட்காரா. அண்ட் அவள் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறா. ஒரு பெரிய மூச்சு வாங்குறா. அப்படின்னு ரொம்பவே அவள் டென்ஷனாக இருக்கா, நர்வஸாக இருக்கா. பட் அவள் பயப்படல. பிகாஸ் மது அணுவை கண்டுபிடிச்சே ஆகணும். அவள் எங்கே போயிருக்கான்னு தெரிஞ்சணும். அண்ட் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும். ஸோ என்னோடய அணுவை நான் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறா. வெளியில் வாட்ச்மேன் பார்த்திங்கன்னா பார்க்குறான். காருக்குள்ளே யார் உட்காந்துட்ருக்குன்னு தெரியல. பிகாஸ் அந்த காரோட டோர் பார்த்திங்கன்னா கிளாஸ் டோர் எல்லாமே வந்து பிளாக் கலர். ஸோ உள்ளே யார் இருக்காங்கன்னு தெரியல. அவன் எப்போவுமே மதுவோட அம்மா மேம் தான் போகிறாங்கன்னு நினச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணிடுறான். அண்ட் மது வெளியில் கிளம்பிடுறான். அண்ட் மது வெளியில் போகிறா. வெளியில் போனதும் அவளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அவள் ரொம்பவே ஒரு நர்வஸில் இருக்கா, டென்ஷனில் இருக்கா. அண்ட் கார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா. ட்ரைனிங் எடுத்திருக்கா. பட் ஒரு ப்ராக்டிக்கலாக ஓட்டுறது வேறு. ஸோ எந்த சைடு போகிறதுன்னு தெரியல. லெஃப்ட் எடுக்கிறா. அண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறா. அங்கே பார்த்திங்கன்னா விசிட்டிங் ஹார்ஸ் இல்லை. ஸோ அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் வெளியில் வந்து நிற்கிறா. அவளோட காரை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. அண்ட் இப்போ எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தென் அவளுக்கு ஞாபகம் வருது சாக்ஷி. ஓகே, நம்ம சாக்ஷி கிட்டே போகணும். அவள் வீடு, ஐயோ அவள் வீடு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காண்டாக்ட் நம்பர் இருந்தது. ஸோ காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுறா. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு லேடி எடுக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க சொல்கிறாங்க, யாருமான்னு கேட்குறாங்க. சாக்ஷி இருக்காளா ஆண்டி அப்படின்னு கேட்குறா. சாக்ஷி அம்மாவா? அவங்க இப்போ தான் கிளம்புனாங்க, ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காங்க. அவங்க வெளியில் எங்கேயோ கிளம்புறாங்க, அர்ஜெண்ட்டாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வச்சிடுறா. அண்ட் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார் எடுத்துகிட்டு போகிறா. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓட்டுறா. அவளோட டென்ஷன் அவ்வளோ இருக்குது. பிகாஸ் இது எல்லாத்துக்குமே சாக்ஷி மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். அனு இப்போதைக்கு எங்கே இருக்கான்னு தெரியல. ஸோ சாக்ஷியை கண்டுபிடிக்கிறது தான் ஒரே வேலைன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் போகிறா. அங்கே பார்த்திங்கன்னா காரை ட்ராப் பண்ணிவிட்டு பார்க்கிங் லாக்கில் விட்டுட்டு உள்ளே போகிறா. அண்ட் சாக்ஷி அங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கா ட்ரெயினுக்காக. மது அவள் கைப்பிடிச்சி இழுக்கிறா. அண்ட் சாக்ஷி ரொம்பவே பயந்துடுறா. அண்ட் திரும்பி பார்க்குறா. மது, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சாக்ஷி கேட்குறா மது கிட்ட. மது கேட்குறா, ஆமாம் அதே தான் நானும் கேட்குறேன், நீ என்ன இங்கே பண்ணுற, அண்ட் என்னோடய அணு எங்கே அப்படின்னு கேட்குறா. சாக்ஷி சொல்கிறா, இங்கே பாரு, எனக்கு டைம் இல்லை, என்னோடய ட்ரெயின் வரப்போது, நான் அர்ஜெண்ட்டாக போகணும், எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க அண்ட் நான் போயே ஆகணும் அர்ஜெண்ட், அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, என்னை ரொம்ப வெறுப்பேற்றிட்ருக்கீங்க, காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், நேற்றுலேருந்து பார்க்குறேன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அணுவும் சொல்லலை, அவள் இப்போ கிளம்பிட்டா, எங்கே போயிருக்கான்னு தெரியல, அவங்க அம்மா அப்பாவும் பயப்படுறாங்க, என்ன தான் நடக்குது? என்ன விஷயம், எனக்கு தயவு செஞ்சு சொல்லு, எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்குது, தயவு செஞ்சு சொல்லு, என்னோடய அணு எங்கே போயிருக்கா அப்படின்னு. இங்கே பாரு மது, எனக்கு டைம் இல்லை, நான் உனக்கு அப்புறமா பேசுகிறேன், ஓகே, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். இங்கே பாரு, ஃபோன் பண்ணுறதெல்லாம் இல்லை, இப்போ நேரில் எனக்கு சொல்லியே ஆகணும், ஐ செட் நவ் அப்படின்றா. அண்ட் சாக்ஷியும் ரொம்ப பயந்துடுறா. பிகாஸ் மது அவ்வளோ கோவமாக இருக்கா. அண்ட் சாக்ஷி கேட்குறா, என்ன அணு உன்னோட ஃப்ரெண்ட் தானே, அவங்க அம்மா அப்பா கூட தானே இருக்கா, வந்துடுவா நீ போ அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா, அவள் ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட் கிடையாது, சொல்கிறது கேளு, ஷீ இஸ் மோர் தென் தட், ஓகே, ப்ளீஸ் எனக்கு பதில் சொல்லு, என்ன நடக்குது, அவள் கூட என்ன நடக்குது, அண்ட் அவளோட பிரச்சனை என்ன, கார்த்திக் அவங்க அப்பாவை பற்றி நீங்கள் எல்லாம் ஏன் பயப்படுறீங்க, அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, என்ன விஷயம்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு மது ரொம்பவே நர்வஸாக இருக்கா. சாக்ஷி ரொம்பவே பயப்படுறா. பிகாஸ் ட்ரெயின் வரப்போது, நான் கிளம்பணும் ப்ளீஸ் அப்படின்றா. இங்கே பாரு, நீ எங்கே போகணுமோ சொல்லி நான் ட்ராப் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா விஷயமும் தெரியணும், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன், நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, பட் எனக்கு எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்றா. அப்போ தான் சாக்ஷி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. ஓகே, என்னை விட மாட்டா, ஓகே நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் வரா. அண்ட் சொல்கிறா, என்னால் இங்கே பேச முடியாது, நம்ம வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே மது அவள் கை பிடிச்சிட்டு கார் கூட்டிகிட்டு போகிறா. ஏன்னா கையை விட்டோன்னா எங்கேயாவது ஓடிட்டான்னு என்ன பண்ணுறது, அவளுக்கு ஒரு பயம் இருக்குது மதுவுக்கு. லாஸ்ட் சான்ஸ், அணுவை பற்றி என்ன எல்லாமே தெரியறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் சாக்ஷி, அவளையும் விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம்னு அவளை கையை பிடிச்சிட்டே கூப்பிட்டு வரா. சாக்ஷி கேட்குறா, ஏன் இப்படி கையை டைட்டாக பிடிக்கிற, எனக்கு வலிக்குது அப்படின்றா. நீ ஓடிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு மது சொல்கிறா. அண்ட் காரில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறா. ஒரு பார்க் மாதிரி இருக்குது பிளேஸ், யாருமே இல்லை,
ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுது. அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது ப்ளேஸ். அண்ட் அங்கே எல்லா விஷயத்தையும் சாக்ஷி சொல்கிறா. அந்த விஷயம் என்னன்னு நம்ம அப்புறமா பார்ப்போம். அதை கேட்டதும் மது ஒரே ஷாக். அண்ட் அவள் ரொம்பவே நர்வஸாக இருக்கா. பிகாஸ் என்னோடய அணு இத்தனை நாளாக இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டு இருந்தாளா? இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கா அவ கூட. அண்ட் அவங்க அம்மா அப்பா கூட இதை பற்றி சொன்னதில்லையே. எப்படி எப்படி இதெல்லாம் நடக்குது? அண்ட் அவங்க அப்பா கார்த்திக்கோட அப்பாவுக்கு உலகத்தில் வேறு யாருமே கிடைக்கலையா? என்னோடய அணு தான் கிடைச்சாலா? ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன் என்னோடய அணு பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க? ஏன் என்னோடய அணுவை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி சாக்ஷி கிட்ட கேட்டுட்ருக்கா. அவள் ஒரு விஷயம் அங்கே நடக்குது. ரொம்பவே இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க 2 பேருமே. அண்ட் மது கேட்குறா, இவ்வளோ நடக்குது, கார்த்திகை சர்ப்ரைஸாக நான் கூட்டிகிட்டு வரும்போது கூட அவள் ஒரு ரியாக்டும் பண்ணல, ரொம்ப நார்மலாக பிஹேவ் பண்ணா, இதெல்லாம் ஏன் பண்ணா? அண்ட் அவங்க அம்மாவுக்கும் தெரியும் கார்த்திக் எப்படி அவங்க நார்மலாக பிஹேவ் பண்ணாங்க. இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு அணு எப்படி என்கிட்ட இது மறைச்சா? அண்ட் எப்படி நார்மலாக பிஹேவ் பண்ண? நீ கூட என்கிட்ட எதுவுமே சொல்லலையே இதை பற்றி. அண்ட் உன்கிட்டையும் அவள் எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே ஷேர் பண்ணலையே, அவள் கூட தானே இருந்தனா அப்படின்றா. பட் சாக்ஷி சொல்கிறா, அணுவோட கேரக்டர் இதுதான், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவள் சொல்லவே மாட்டா. அண்ட் ஐ எம் ஷுர் அவள் அவங்க அம்மா கிட்ட ஃபுல் விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டா. கார்த்திக்குன்னு சொல்லியிருப்பா. பட் ஃபுல்லாக அவள் அவன்தானா இல்லை அவங்க மேபி மிஸ்மேட்ச் பண்ணியிருப்பாங்க, வேறு யாரோன்னு கூட நினச்சிருப்பாங்க. கார்த்திக்கோட இன்னொரு பேர் கூட இருக்குது. அவங்களோட வீட்டில் வேறு பேர் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க இதை தப்பாக கூட நினச்சிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ அவள் என்ன நினச்சான்னு. பட் அவள் உன்கிட்ட சொல்லலைன்னா எனக்கு தெரியல. ஏன் அவள் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. நீ என்ன 24 hours நான் அவன் கூடவா இருந்த? மது இங்கே பாரு, அணு அவள் உன் கூடவா இருக்கா? தூங்கும்போதும் என்ன உன் கூடவே தூங்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சாக்ஷி கேட்குறா. இங்கே பாரு, நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கோம், தூங்கும்போதும் இல்லை. பட் ஐ நோ அவங்க வீட்டில் அவங்க அம்மா கொஞ்சம் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ஓப்பன் டைப் இல்லை. பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது அணு ஏன் என்கிட்ட ஷேர் பண்ணலை? எனக்கு ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா? ஓ மை காட், எனக்கு தலை வலிக்குது. எனக்கு ரொம்பவே இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்றா. அண்ட் சாக்ஷி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும் அப்படின்றா. ஓகே சாரி, என்னால் உனக்கு டைம் ஆகிடுச்சு, உன் ட்ரெயினும் மிஸ் ஆகிடுச்சு, சொல்லு நான் உன்னை எங்கே ட்ராப் பண்ணணுன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றா. பஸ் ஸ்டாண்டில் இப்போ பஸ் இருக்காது, நீ எங்கே போகணுன்னு சொல்லி நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றா. ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் நியர் தான். உடனே சாக்ஷி சொல்கிறா, இல்லை இன்னொரு ட்ரெயின் இருக்குது, நான் அதில் போய்க்கிறேன் அப்படின்றா. ஓ வாட், இன்னொரு ட்ரெயினா? நீ என்கிட்ட சொன்ன ட்ரெயின் மிஸ் ஆகிடும், ட்ரெயின் இல்லைன்னு. இப்போ எப்படி இன்னொரு ட்ரெயின் வந்துச்சு? ஏன் என்கிட்டேருந்து பொய் சொல்கிற எப்படி? அவளை பற்றி கேட்குறதுக்காக தான் நான் உன்னை நிறுத்துகிறேன், ஏன் இப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறா. அண்ட் அவள் தலையை குனிச்சிக்கிறா. இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? தயவு செஞ்சு அதையும் சொல்லிடு. என்னால் இதுவே தாங்க முடியல. அணு எப்படி தான் சர்வை பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல. ஓ மை காட், தயவு செஞ்சு சொல்லி, இன்னும் வேறு என்ன பிரச்சனை இருக்குது? வேறு எதுவும் என்கிட்டேருந்து மறைக்காத அப்படின்றா. ஆக்சுவலி அணு தான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கினா. வாட், அணுவா? ஆமாம், என்கிட்ட அவள் தான் ப்ராமிஸ் வாங்கினா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவள் தான் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினா. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலை. அண்ட் இப்போ கூட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் நீ தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அப்படின்றா. அவளை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் என்ன நினச்சிட்ருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றா. அண்ட் நான் அணுவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றா. அண்ட் மது சொல்கிறா, தயவு செஞ்சு சீக்கிரமாக போ, இல்லைனா நான் இருக்கிற கோவத்தை எப்படி காமிப்பேன்னு தெரியாது. இவ்வளோ நாளாக என்கிட்டேருந்து இவ்வளோ மறைச்சி வச்சுருக்கீங்க. அண்ட் அணு இப்படி பண்ணான்றதை என்னால் நம்பவே முடியல. ஓகே, நீ கிளம்பு அப்படின்றா. அண்ட் சாக்ஷி சொல்கிறா, ஓகே டேக் கேர், அண்ட் அணுவையும் பார்த்துக்கோ, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை ரொம்பவே கேர் பண்ணுறா அப்படின்னு சாக்ஷி சொல்கிறா. இன்னும் அவள் என் மேலே ரொம்பவே கேர் பண்ணுறா. பட் அவளை நான் கண்டுபிடிக்கணும், எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப சேடாக பேசுகிறா. அண்ட் அங்கேருந்து சாக்ஷி கிளம்பிடுறா. பார்த்திங்கன்னா மதுக்கு இதுதான் தோணுது, இத்தனை வருஷமாக நான் அணுவை பற்றி இவ்வளோ விஷயம் தெரியாமல் வச்சுருக்கேன், அவள் ஒரு வாட்டி கூட என்கிட்ட சொன்னதில்லை, அவள் மனசில் இருந்த ப்ராப்ளம் என்கிட்ட ஷேர் பண்ணதே இல்லை. நான்
நான் நிஜமாவே எவ்வளோ ஃபூல் அப்படின்றா. அண்ட் அங்கே போயிட்டு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போய் வாட்டர் பாட்டில் வாங்குறா. அவளுக்கு ரொம்ப தர்ஸ்டியாக இருக்குது, தண்ணி குடிக்கிறா, டைமை பார்க்குறா. ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிடுது, டைம் நைட் ஆகிடுது. அண்ட் அவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளோட ஃபோன் எடுத்து பார்க்குறா. அவங்க அம்மா ஆல்ரெடி எழுந்திரிச்சு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஃபோன் பார்க்குறா, 40 மிஸ் கால்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப பயந்துடுறா. அம்மா வேறு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னு ஃபோன் பண்ணுறா. அண்ட் அவங்க அம்மா எடுத்து பேசுகிறாங்க. மது எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் மது சொல்கிறா, அம்மா அம்மா நான் வெளியில் இருக்கேன் அப்படின்றா. நான் சொல்ல கேட்காம என்னோடய கார் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ரைட், யூ ஆர் மைனர், டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு ஈவன் கார் சரியாக ஓட்ட வராது. எங்கே போயிருக்க, சீக்கிரம் வா அப்படின்றாங்க. அம்மா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அனு ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கா, எனக்கு தெரியல அவள் எங்கே இருக்கான்னு, அவளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றா. மது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, உங்கள் அப்பா வர டைம். ஓகே, அவர் வந்தார்னா நான் என்ன சொல்லுவேன்? அவர் உன்னை கேட்பார் வந்த உடனே, நான் என்ன பதில் சொல்கிறது? உன்னை பார்த்துக்கிறத விட வேறு என்ன என்னோடய வேலை? என்ன தான் அசிங்கமாக திட்டுவார், என்ன தான், யூ டோன்ட் நோ உன் மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. நீ இப்போ வரலன்னா நான் உடனே ஃபோன் பண்ணுவேன், இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. அண்ட் மது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறா, அம்மா ப்ளீஸ் அம்மா கொஞ்சம் நேரம் நான் தேடிட்டு வரேம்மா அப்படின்றா. இங்கே பாரு, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? எங்கள் 2 பேரையும் நீ ஏன் இவ்வளோ ஹர்ட் பண்ணிகிட்ருக்க? உன்னை பெற்றதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு ரொம்பவே ஹார்டாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க அந்த டென்ஷன்லேயும் இருக்காங்க. அண்ட் மதுவும் கொஞ்சம் ஓவராகவே இருக்கா. பிகாஸ் அவளோட ஹைப் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ டென்ஷனில் இருக்கா. அண்ட் அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அணு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், நான் அவளை எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்றா. இங்கே பாரு மது, ஐ நோ உன்னோட ப்ராப்ளம் என்னென்னு. உன்னோட ஃப்ரெண்ட் இப்போ உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம பேசலாம், ஓகே? உங்கள் அப்பா வந்தோடனே இதை பற்றி பேசி அவங்கள கண்டுபிடிக்கலாம். ஐ ப்ராமிஸ் யூ, ஓகே? நான் அவங்கள கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கூப்பிட்டு வரேன். உன்னோட ஃப்ரெண்டை நான் கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். பட் ப்ளீஸ் இப்போ நீ கிளம்பி வா. நீ எங்கே இருக்க? 10 மினிட்ஸில் நீ வரணும் அப்படின்றாங்க. அம்மா நான் கொஞ்சம் தூரமாக இருக்கம்மா அப்படின்றா. ஹைவே கிட்டே போயிட்டியா என்ன? எவ்வளோ தூரத்தில் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன், ஆல்மோஸ்ட் 40-45 மினிட்ஸ் ஆகுமா அப்படின்றா. இங்கே பாரு, எனக்கு நீ என்ன பண்ணுவே தெரியுது, 45 மினிட்ஸில் நீ இங்கே வரணும், சேஃபாக ஓட்டிட்டு வா. இப்போ நீ வரலன்னா நான் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். உங்கள் அப்பாவோட கண்டிஷன் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஈவன் ரொம்பவே அவர் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரிலாம் பண்ணியிருந்தாலும் அவர் டாக்டர், அவரை டேக் கேர் பண்ணிகிட்ருக்காரு. நீ உன்னோட ப்ரெஷரால் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு கிளம்பி வா அப்படின்றாங்க. அண்ட் மது இதை கேட்டோடனே அவங்க அப்பா ஞாபகம் வருது. பிகாஸ் அவங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவர் இதுக்கு முன்னாடி சர்ஜரி அவருக்கு நடந்திருக்கு. பட் அவர் ரொம்ப நல்ல சர்ஜன், அவர் ஒரு சூப்பர் டாக்டர். ஸோ அவரோட டியூட்டி ரொம்பவே லவ் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. பட் கொஞ்சம் ஏதாவது டென்ஷனான விஷயம் கேட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கலி பிபி ரைஸ் ஆகிறது அண்ட் பால்பிட்டேஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ அவள் இதை அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. அண்ட் அவங்க அப்பா மது விஷயத்தில் ரொம்பவே சென்சிட்டிவ். ஸோ மது இப்போ அங்கே போகணுன்னு நினைக்கிறா. ஸோ அங்கேருந்து கிளம்புறா. மது காரில் உட்காந்ததும் அகெயின் ஒரு ஃபோன் வருது. பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அண்ட் அட்டன் பண்ணி பேசுகிறா. சொல்லுங்கம்மா, நான் கிளம்பிட்டேம்மா, நான் வந்துடுவேன் அப்படின்றா. அண்ட் மதுவோட அம்மா சொல்கிறாங்க, வெயிட், நீ வராத, நீ ஃபாஸ்ட்டாக வருவ, ஐ டோன்ட் நோ, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் ஆட்டோவில் வரேன், அண்ட் நீ கார் ஓட்டாத அப்படின்றாங்க. அம்மா நான் வந்துடுவேம்மா, நீங்கள் அப்புறம் என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடும், அப்பா வந்துடுவார். அண்ட் ஐ டோன்ட் நோ அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரில, அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது, ப்ளீஸ் நான் கார் ஓட்டினது தெரியவே கூடாது, நான் வந்துடுவேன், நான் பாருங்கள் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன் சேஃபாக, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்றாங்க அப்படின்னு மது சொல்கிறா. பட் அவங்க அம்மாவுக்கு டீப் டவுன் ஒரு சேட்னஸ் இருக்குது. போகும்போது தெரியாமல் போயிட்டா, பட் தெரிஞ்சு அவளை எப்படி காரில் வர விடலாம், அவளுக்கு இன்னும் ஃபுல்லாக ஓட்ட தெரியாது அப்படின்றாங்க. பட் மது சொல்கிறா, அம்மா எனக்கு தெரியும், ஐ நோ, நான் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்துட்டல, எனக்கு தெரியும், நான் ஸ்லோவாகவே வரேன், பட் வந்துடுவேன், டோன்ட் வரி அப்படின்றா. அண்ட் பார்த்திங்கன்னா அவள் காரை அவங்க அம்மா கிட்டே ஃபோனில் வச்சுட்டு காரை ஓட்ட ஆரம்பிக்கிறா.
போயிட்டே இருக்கா. அப்போ கை எங்கேயோ ஃபோனை வைக்கிறதுக்காக போகிறா. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ரேடியோ ஆன் ஆகிடுது. அங்கே ஒரு சாங் ப்ளே ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சேடான சாங் போயிட்டுருக்கு. அதை ஆஃப் பண்ணவும் அவளுக்கு மனசில், பிகாஸ் அந்த லைன்ஸ் எல்லாமே அணுவை ரிமெம்பர் பண்ணுது. அவள் கண் அவ்வளோ கலங்குது, அவ்வளோ அவ்வளோ அழுகுறா, கண்ணை துடைக்கிறா. அப்பவும் ட்ரை பண்ணுறா. நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அழுக வருதுன்னா துடைப்போம், அகெயின் அதேமாரி ப்ளர் ஆகும். அதேமாரி தான் ஆகுது. அவள் கண்ணை மூடவே இல்லை, ஆனால் அவளோட விஷன் பார்த்திங்கன்னா ப்ளர் ஆகுது. அவ்வளோ அவள் அழுறா. அண்ட் அவளால் தாங்க முடியல. ஒரு செகண்ட் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு வெளியில் நின்று கதறா, அழுகுறா. அணுவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அண்ட் டைம் பார்க்குறா. ஒன்றும் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காருக்குள்ளே போயிட்டு, அண்ட் இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக போகணும், இல்லைன்னா அப்பா வந்துடுவாருன்னு சொல்லி அவள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறா. அண்ட் ஒரு சடன் பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஜங்ஷன் மாதிரி வருது. ஆப்போசிட்டில் ட்ரக் வருது, சைட்லேயும் ஒரு ட்ரக் வருது. இதை பார்க்காம மது காரை ஓட்டுறா. அண்ட் அவள் நர்வஸாகவும் இருக்கா, பயத்துலேயும் இருக்கா. அவள் கண்ணில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அட் சம் பாயிண்ட் அந்த இடத்துல அவள் ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறா. வண்டி வர்றது தெரியாமல் டர்ன் பண்ணுறா. அண்ட் அங்கே ஒரு ட்ரக் ரொம்ப வேகமாக வந்து மோதுது. அண்ட் அதே இடத்துலையே மது கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. அண்ட் அவளோட கண்ணில் ரொம்பவே அடிப்படுது, ஒரு கண்ணில். அண்ட் அவளோட செஸ்ட்டில் ரொம்பவே அடிப்படுது. ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆகிடுது. வண்டி பாதிக்கு மேலே டேமேஜ். அண்ட் முன்னாடி வந்து ட்ரக்குக்குமே டேமேஜ் தான். அங்கே போலீஸ் உடனே வராங்க. பீப்புள் எல்லாமே கேதர் ஆகுறாங்க, பார்க்குறாங்க. அண்ட் உடனே ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க. எல்லாரையும் வெளியில் எடுத்து ட்ரக்கில் இருந்தவங்களையும் காரில் இருந்த நம்ம மதுவையும் வெளியில் எடுக்கிறாங்க. அண்ட் பார்க்குறாங்க, இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு ஓட்டிகிட்டு வந்துச்சா, கண்டிப்பாக இவன் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு தெரியுது. அண்ட் அந்த ஆம்புலன்ஸ் போகுது. அவளோட ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. அவளோட கண்ணு சைடு பார்த்திங்கன்னா அவள் கண்ணு விஷனே போயிடும் போல இருக்குது, அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஸ்கின் எல்லாமே பீல் ஆகிருக்கு. அவளோட செஸ்ட்லேயுமே ஒரு ராடு மாதிரி ஒன்று குத்தி இருக்குது. ஐ டோன்ட் நோ, இதெல்லாம் ரொம்பவே மோசமான விஷயம். அண்ட் அவளோட காலில் அடிபட்டிருக்கு. எவ்வளோ தான் சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தாலுமே நம்மளால் சில விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அங்கே நடக்குது. அவளை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் போகுது. அண்ட் ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. அங்கே நிறைய டாக்டர்ஸ் வராங்க, நர்சஸ் வராங்க. ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னோடனே, ஆக்சிடெண்ட் கேஸுன்னொடனே எல்லோரும் எமர்ஜென்சிக்காக வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா மதுவோட அப்பா இருக்கார். மதுவோட அப்பாவோட கிளினிக் அது. அண்ட் மதுவை அந்த நிலமையில் பார்த்துட்டு அவங்க அப்பா செவுத்தோடு நின்றுறாரு. அண்ட் அவரால் தாங்கவே முடியல. அண்ட் கதறாரு. மது மது மதுக்கு என்னாச்சு அப்படின்றாரு. அங்கே இருந்தவங்களாம் போலீஸ் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கார் ஓட்டிகிட்டு வந்திருக்கு அண்ட் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. அவங்க அப்பா ரொம்பவே நர்வஸ் ஆகுறாரு. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் உட்கார வச்சு டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, பிபி செக் பண்ணுறாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பிகாஸ் அவர் டென்ஷனில் இருக்கார். அவரோட பொண்ணு ஆக்சிடெண்ட் ஆகிருக்காரு. மதுவை எப்படி பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரி ஒரு நிலமையில் அவங்க அப்பா பார்க்குறாரு. ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு, ரொம்பவே நர்வஸில் இருக்கார். உடனே ஃபோன் பண்ணுறாரு அவங்க அம்மாவுக்கு. ஃபோன் கை நடுங்குது, ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஃபோன் எடுக்கிறாங்க. இவர் கேட்குறாரு, மது மது அப்படின்றாரு. மது ரூமில் இருக்கா, அவள் தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அவங்க அம்மா. அண்ட் பொய் ஏன் சொல்கிற, எதுக்கு பொய் சொல்கிற, நான் சொல்கிறத கேளு அப்படின்றாரு மதுவோட அப்பா. என்ன ஆச்சு? மது சாரி மது இங்கே இல்லை, வெளியில் தான் போயிருக்கா. நான் சொல்கிறத கேட்காம கார் எடுத்துகிட்டு போயிட்டா. ஐ எம் சச் அ இர்ரெஸ்பான்சிபிள் மதர். ஐ நோ. நீங்கள் என்னை மன்னிக்கவே மாட்டீங்க. அவள் என்ன சொல்கிறத கேட்காம வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டா காரை. ஐ எம் சாரி அப்படின்றாங்க. அண்ட் மதுவோட அப்பா சொல்கிறாரு, மதுவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, கிளினிக்கில் தான் இருக்கா, இங்கே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவள் ரொம்பவே அடிபட்டிருக்கா, எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ அப்படின்னு ரொம்பவே அழுகுறாரு. இதை கேட்டுட்டு மதுவோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ தான் பேசினேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினேன், நீங்கள் வேறு யாரோ நினச்சிட்ருக்கீங்க, அது மது இல்லை, நல்லா பாருங்கள் அப்படின்றாங்க. இல்லை, அது மது தான், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ டோன்ட் நோ அப்படின்னு ரொம்பவே
அழுறாரு அவங்க அப்பா. அண்ட் அவங்க அம்மா சொல்லவே வேணாம். ஒரே ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருமே வாழறதே மதுவுக்காக தான். அவளுக்கு இப்போது ஆக்சிடெண்ட் அண்ட் அவள் ரொம்பவே கஷ்டமான நிலமையில இருக்கா. அண்ட் நம்ம பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணுறேன். நாளைக்கு மதுவோட ஸ்டோரி அண்ட் அனு இவங்கள பற்றி கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.